என்னோட பேர் வந்து டாக்டர் தீபா. நான் வந்து இங்கே திருவாய்மூர்லேருந்து வரேன். திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் ஏற்றுறது வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது. எஸ்பெஷலி பிகாஸ் இது ஒரு ஒரு எல்லாத்தோடய ப்ரைஸ் அதனால இன்க்ரீஸ் ஆக போகுது. பெட்ரோல் மட்டும் இல்லை, பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்லி மற்ற எல்லாத்தோடையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ டெஃபினெட்லி வந்து மந்த்லி அது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட், டெஃபினெட்லி டிஃபிகல்ட். இதில் 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பிரதமர் வந்து நம்ம கல்ஃபில் நடக்கக்கூடிய இந்த வார் அதை சொல்கிறாங்க. இந்த சூழலில் இப்போ ப்ரைஸ் ஏற்றது தேவையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு. இது ரெண்டையும் உங்க சிங்க் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி அதை என்ன தோணுது? கரெக்ட். எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணது வந்து டெஃபினெட்லி அது வந்து அது இட் ஹேப்பன்ட் ஒன்லி பிகாஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் இது வந்து முன்னாடியிலேருந்தே வார் ரொம்ப நாளாவே நடக்குது இல்லைங்களா, ரொம்ப நாளாவே நடக்குது. திடீர்னு வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி அ ஷாக். அது கொஞ்சம் மெதுவாக வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் பண்ணியிருந்தா இட் வுட் ஹவ் பீன் மச் மோர் ஈஸியர் மற்றவங்களுக்கு. இப்போ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த டைம்ல கவர்மெண்ட்லேருந்து there should be some kind of a benefit இல்லைங்களா, especially the tax on it or something like that. கொஞ்சம் வந்து the government should bear, not the common man இல்லையா. இந்த காமன் மேனை வந்துட்டு சஃபர் பண்ண வைக்காம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதை ஏற்று எடுக்கணும். யூனோ சம் கைண்ட் ஆஃப் சப்சிடி சம் கைண்ட் ஆஃப் ரிலீஃப் வந்துட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது மத்திய அரசு உடைய விலை உயர்வாக தான் நாங்கள் கருதுகிறோம். இதில் மாநில அரசு தலையிட்டு இதற்கான மானியத்தில் இதற்கான ரெமிடிஸ் எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிய முதல்வருடைய ஒரு பெனிஃபிட்டாக வந்து பொதுமக்கள் வந்து ஓட்டு போட்ட மக்கள் வந்து கருதுவாங்க. அதனால் ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம் அவர்கள் வந்து மத்திய அரசு விலை உயர்வை கண்டித்து அறிக்கையை வெளியிடணும். அதே சமயத்தில் ஸ்டேட்டில் வந்து 3 ரூபா விலை உயர்வை வந்து பாதியாக ஒரு ரூபா கம்மி பண்ணி பொதுமக்களுக்கு அவருடைய சிறப்பான ஆட்சியை வந்து இதை வெளிப்படுத்தும் வகையில் இந்த செயல்பாடு இருக்கணும் என்பதை தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் ஓட்டு போட்ட மக்கள் சார்பாகவும் தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசிற்கு வலிமையான கண்டனத்தை தமிழக முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக தெரிவிக்கணும். அரசியல் எப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதியில கொடுப்பாங்க, எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு வாக்குறுதியை தருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு இல்லையா, அதனால தொடக்கத்திலேயே விலை உயர்வை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. இதே தேர்தலுக்கு முன்னாடி இந்த விலை உயர்வை ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா இது எலெக்ஷன்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனால இதெல்லாம் வந்து அரசுடைய திட்டம், ஒரு ஸ்ட்ராட்டஜி, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. விலை உயர்வு இப்படி ஏற்றினாதான் நாட்டையும் நடத்த முடியும். ஆனால் அதிகப்படியாக உடனே உயர்த்தினாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ மத்திய அரசும் அவங்களுடைய வாகனவுடைய அணிவகுப்பை எல்லாமே குறைச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் சிஎம்லாம் வந்து அவங்களுடைய கான்வாயில் அந்த வெஹிக்கிள்ஸோட குறைச்சிருக்கிறதுனால இந்த விலை உயர்வு சாமானிய மக்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நான் வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கேன். என் பேர் வந்து குமார். என் பேர் அரவிந்தன். பொன்னேர்லேருந்து வரேன். நான் இந்த ஃபீல்டில் ஒரு 5 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இருந்த வருமானத்தோட இப்போ ரொம்ப வருமானம் கம்மியாயிடுச்சு. டாக்ஸிலாம் அந்த ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சிஎன்ஜி ரேட்டு பார்த்தீங்கன்னா 89 ரூபா இருந்தது. இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 94 ரூபா இருக்குது. இப்போ இருக்க வருமானம் இப்போ கம்மியாக தான் போயிட்டு இருக்கு, கம்மியாக வரல இருக்கு. ஆனால் இப்போ விலைவாசி எல்லாமே ஏறிட்டு தான் இருக்குது. அதுக்கான வருமானம் கிடையாது. இப்படியே போனால் நாடு எங்கே போகணும்னு தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு மக்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும். இதுக்கு புதுசாக வந்திருக்க தலைமுறை எல்லாமே எது ஒரு முயற்சி பண்ணணும். இப்போ நீங்கள் சிஎன்ஜி விலை ஏறி இருக்கா? ரொம்ப 4 ரூபா ஏறி இருக்குண்ணா. 89 ரூபா இருந்துச்சு. 89 91 வந்து 91 இப்போ 94 ஆயிடுச்சு. 94 ரூபாய்க்கு வந்து நிற்கிது லாஸ்ட்டாக. இன்னும் இதுக்கு மேலே ஏறுமா இறங்குமான்னு தெரியல. அது எங்கள் கேட்கல. ஆனால் இதோட நின்றுட்டா நல்லா இருக்கு. இதுக்கு மேலே ஏறாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா ரொம்ப எதிர்பார்க்குறேன். நாங்கள் மேற்கு நாட்டில் அந்த கல்ஃப் நடக்கக்கூடிய இந்த ஈரான் போர்னால தான் இந்த பிரச்சனை பிரதமர் சொல்லியிருக்காரு. ஆமாண்ணா, மக்கள் எல்லாமே இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. நீங்கள் ஒரு காமன் மேனா கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும். அவர் கேட்கறது கரெக்டாக கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும். நம்ம இது பண்ண தானே அவரும் இது பண்ண முடியும்.